வெல்கம் பேக். நம்ம உயிர் நண்பன் இறந்து போகிறாரு. இறந்த நண்பரை மறுபடி நேரில் சந்தித்து பேசினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு நபருக்கு நடந்த ரியலான ஸ்டோரியை தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயத்தை கொடுக்குதான்னு தெரியல, ஆனால் மனசில் கொஞ்சம் ஃபீலிங்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2009 திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே சரவணன், கார்த்திக் அப்படின்னு இணை பிரியாத உயிர் நண்பர்கள் இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள், அதாவது ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. 24 வருஷமா ரெண்டு பேருமே உயிர் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய படிப்பு காலம் முடியுது, ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலை தான் சரவணனையும் கார்த்திகையும் பிரித்து வைக்குது. பகல்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க, நைட்ல ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு டீப்பான உயிர் நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் கார்த்திக் தன்னோட ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு அவரோட பைக்கில் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு. எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல கார்த்திக் ஸ்பாட்லேயே இறந்து போறாரு. இந்த தகவலை கேட்ட சரவணன் என்ன பண்றன்னு தெரியாம உடைஞ்சு போய் கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்திகோட உடலை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த உடலுக்கு பக்கத்துல இருந்து, டேய் நண்பா, நீ இல்லைனா நான் எப்படிடா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருசா கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வேற வழி இல்ல, கார்த்திகோட உடலை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. கார்த்திக் இறந்து 7 நாள் ஆகுது. நம்ம சரவணன் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எந்த நேரமுமே இறந்து போன அவரோட நண்பரையே நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்காரு. 7வது நாள் நைட் சரவணனோட அம்மாவும் அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இரவு 2 மணிக்கிட்ட இருக்கும். சரவணனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. சரவணன் கதவை திறந்து பார்க்குறாரு. கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிறது நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு கார்த்திக் தான். அதே உடம்பு, அதே சட்டை, அதே சிரிப்பு, அதே முகத்தில் சின்ன காயத்தோட. சரவணன் கார்த்திகை பார்த்த உடனே, டேய் மச்சான், நீ இன்னும் சாவலையா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் சரவணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீ அழுததை நான் பார்த்தேன், அது தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சரவணன் கார்த்திகை உள்ள வா பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காரு. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது சரவணன் இது கார்த்திக் இல்ல, கார்த்திகோட ஆவிதான் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, அவரோட கால் தரையில முட்டுப்படல. கார்த்திக் உள்ள வந்த உடனே விதமான குளிர் காத்து வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சரவணனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம கார்த்திக் எழும்பி சரவணனை பார்த்து, மச்சான், நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கேன், நீ நாளைக்கு நான் ஆக்சிடென்ட் பட்ட இடத்துக்கு வா, ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் அங்கிருந்து காணாம போயிருக்காரு. மறுநாள் காலையிலேயே சரவணன் கார்த்திக் ஆக்சிடென்ட் பட்ட இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்க கார்த்திக் கையில கட்டியிருந்த ஒரு கடிகாரம் மட்டும் சின்னதா உடைஞ்சதோட சரவணனுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி ரியலான ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.